வெல்கம் டு க்ளீன் குயின் சேனல். நாம் இன்று வீட்டிலேயே எவ்வாறு ஒரு ஃபேஸ் வாஷ் தயாரிப்பது என்று பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: டிஸ்டில் வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் 75 கிராம், அத்துடன் நியாசினமைட் 2 கிராம். இது விட்டமின் B3 இலிருந்து பெறப்படுகின்றது. இது எமது முகத்தில் ஏற்படக்கூடிய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், பிம்பிள், சன்டர்ன், ரிங்கிள்ஸ், அன்இவன் ஸ்கின்னை சரி செய்யும். அத்துடன் கொக்கோ குளுக்கோசைட் 10 கிராம் தேவைப்படுகிறது. இது தேங்காயிலிருந்து, அதாவது கொக்கோனட்டில் இருந்து பெறப்படுகிறது. நுரைவளம் உள்ளது, அழுக்குகளை போக்கக்கூடியது. அடுத்ததாக CAPB 5 கிராம் தேவைப்படுகிறது. இது கொக்கோ குளுக்கோசைடில் உள்ள நுரையை இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுவும் கொக்கோனட்டில் இருந்து பெறப்படுகிறது. அடுத்ததாக கிளிசரின் தேவைப்படுகிறது. இது 10 கிராம். எமது தோலின் ஈரப்பதனை, மொய்ச்சரை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக ஜேந்தன் கம் 2 கிராம். இது ஒரு மரத்தின் பாலில் இருந்து பெறப்படுகிறது. நீரில் கரையாது, கிளிசரினில் தான் கரையும். இதை கிளிசரின் 10 கிராமுடன் 2 கிராம் ஜேந்தன் கம்மை நன்றாக போட்டு டிசால்வ் ஆகும் வரை மிக்ஸ் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் ஃபேஸ் வாஷில் சேர்க்க வேண்டும். அத்தோடு பினாக்சி எத்தனால் 0.50 கிராம் தேவைப்படுகிறது. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அதாவது எமது தயாரிப்பில் மைக்ரோபியல் குரோத் வராமல் தடுக்கும். அதனுடைய செல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இவைகள் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை ஒன்றொன்றாக நாம் நீருடன் சேர்க்க வேண்டும். ஒன்றொன்றாக சேர்க்கும் போதும் நல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டும். எனவே ஃபேஸ் வாஷ் இலகுவாக தயாரித்து கொள்ளலாம். நான் இன்று நிறம் ஏதும் சேர்க்கவில்லை. உங்களுக்கு விருப்பமெனில் நிறம் மைக்கா கலர் இருக்கிறது, சோப்புகளுக்கு பயன்படுத்தப்படும். இந்த கலரை நீரில் மிக்ஸ் பண்ணி தேவையான போது சேர்த்து கொள்ளலாம். அத்துடன் உங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ராக்ரன்ஸையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.